கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, கர்த்தருடைய நாமத்தில் உங்களை மகிழ்ச்சியோடு வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக, உங்களை ஆசீர்வதிப்பாராக. சீர்பெறுவோம், சிகரந்தொடுவோம். சிலர் சொல்லுவாங்க, பழைய ஏற்பாட்டு காலத்தில் தான் நிறைய சட்டங்கள், நிறைய சட்டத்திட்டங்கள், நிறைய நியமங்கள், நிறைய நெறிமுறைகள், அப்படி நிறைய சுமை கொடுக்கப்பட்டது. ஆனால் நாம் எல்லாம் இப்போ இந்த புதிய ஏற்பாட்டு காலம், கிருபை பெற்றுக்கிறோம். இது கிருபையின் காலமாக இருக்கிற அப்படின்னால நமக்கு சட்டத்திட்டம், நியமம், அது இது ஒன்றுமே கிடையாது. இந்த சுமைகளெல்லாம் நம்ம சுமக்க வேண்டிய தேவை கிடையாது. எல்லாத்தையும் இயேசுநாதர் சிலுவையில் சுமந்து முடிச்சிட்டாரு. அதனால் நாம் இப்போ ஃப்ரீயாக இருக்க வேண்டியது அப்படிங்கிற அர்த்தத்தில் சொல்லுவாங்க. ஆனால் உண்மை என்னவென்றால், கிருபையின் காலம் என்றால் பழைய ஏற்பாட்டு காலங்களிலே கொடுக்கப்பட்ட பிரமாணங்கள், நியமங்கள், சட்டத்திட்டங்கள் இவைகளை விட அதிக சுமையான ஒரு பிரமாணம் தான் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அது எப்படின்னா ஆவியின் பிரமாணம். அன்றைக்கு சட்டத்திட்டங்கள் மூலமாக எதிர்பார்க்கப்பட்டதை விட அதி உயர்ந்த ஒரு வாழ்க்கை தான் இப்பொழுது ஆவியின் பிரமாணத்தின் மூலம் நம்மளது எதிர்பார்க்கப்படுகிறது. கிருபை என்பது எல்லா விதமான அந்த சட்டத்திட்டங்கள், ஒழுங்குமுறை இவைகளில் நம்மை முற்றிலும் விடுவித்ததல்ல. இவைகள் எல்லாவற்றையும் நிறைவேற்றுவதற்கு நம்ம ஆற்றல் கொடுக்கப்பட்டிருக்கிறது. கிருபை என்பது சுமைகளிலிருந்து நம்மை விடுவித்த, அதை உனக்கு சுமையே கிடையாது, நீ ஃப்ரீயாக இருக்கலாம், நீ கம்ஃபர்டபுளாக இருக்க, அப்படி இல்லை. சொல்லப்போனால் பழைய ஏற்பாட்டு காலத்தை விட அதிக சுமையின் காலம் தான் புதிய ஏற்பாட்டு காலம். பழைய ஏற்பாட்டு காலத்தில் விபச்சாரம் பண்ணாதான் பாவம். புதிய ஏற்பாட்டு காலத்தில் ஆண்டவர் சொன்னார், இச்சையோடு ஒரு சிறிய பார்த்தாலும் நீ பாவம் செஞ்சாச்சு. அப்போ பழைய ஏற்பாட்டு காலத்தில் நீ வெறுப்பினால, விரோதத்தினால ஒரு விஷயத்தை தப்பு செஞ்சாதான் பாவம். புதிய ஏற்பாட்டு காலத்தில் சகலவிதமான கசப்பும் தூஷணமும் எல்லாம் நம்ம இருதயத்தை விட்டே என்ன செய்ய வேண்டும், நீங்க வேண்டும். அப்போது சொல்லப்போனால் பழைய ஏற்பாட்டு கால யூதர்களுக்கு கொடுக்கப்பட்ட சுமைகளை விட நமக்கு தான் அதிகமான சுமைகள் கொடுக்கப்பட்டது. ஆனால் என்ன அதில் ஒரு ஆசீர்வாதம்னு சொன்னால், அத்தனை சுமைகளையும் நாம் எளிதாக சுமக்கத்தக்கதாக நம்ம கிருபை கொடுக்கப்பட்டது. அதான் தேவ ஆவி நமக்கு கொடுக்கப்பட்டது. அந்த தேவ ஆவியின் மூலம் எல்லா சுமைகளையும் நம்ம சுமக்கலாம். எனவே கிருபை என்று சொல்லுகிற பொழுது சுமைகளற்ற ஒரு வாழ்க்கை அல்ல, சுமைகளை சுமப்பதற்கான ஆற்றல் பெற்ற ஒரு வாழ்க்கை. இந்த காலகட்டத்தில் நாம் எவ்வளோ பெரிய பாவமாக இருந்தாலும் அந்த பாவத்தை எதிர்த்து நிற்க நம்மால் இயலும், தவறுகளை எதிர்த்து நிற்க நம்மால் இயலும். நாம் இன்றைக்கி நல்ல சுபாவங்களோடு வாழ முடியும், தீய சுபாவங்களை எதிர்க்க முடியும், இந்த உலகத்தை எதிர்க்க முடியும், உலகத்துக்கு ஏற்ற விதமாக வாழாதபடிக்கு தேவனுக்கு ஏற்ற விதமான வாழ முடியும். மற்றவர்களால் வருகின்றதான பலவிதமான அநீதிகளை, அக்கிரமங்களை, அநியாயங்களை நம்மால் சகிக்க முடியும், பொறுமையாக இருக்க முடியும், தாழ்மையாக இருக்க முடியும், உண்மையாக இருக்க முடியும். ஏனென்றால் நாம் கிருபை பெற்றிருக்கிறோம். பழைய ஏற்பாட்டை விட நாம் அதிகமான தேவ ஆவின் வல்லமை பெற்றிருக்கிறபடினாலே இப்பொழுது நாம் என்ன செய்கிறோம், எல்லாவற்றையும் சுமக்க என்றவளாக இருக்கிறோம். பாடுகள் வந்தாலும் சரி, உபத்திரவங்கள் வந்தாலும் சரி, நெருக்கடிகள் வந்தாலும் சரி, சோதனைகள் வந்தாலும் சரி, அவமானங்கள் வந்தாலும் சரி, இழிவுகள் வந்தாலும் சரி, இவைகள் எவை வந்தாலும் தேவன் அருளுகின்ற ஆவியின் மூலமாக நாம் அவைகளை எல்லாவற்றையும் சந்திக்கிறோம். எப்பக்கத்தில் நெருக்கப்பட்டாலும் நாம் ஒடுங்கி போவதில்லை, கலக்கமடைந்தாலும் மனம் முறிவடைகிறதில்லை, நாம் தள்ளப்பட்டு போவதும் இல்லை. அருமையானவர்களே, கிருபை என்பது சுமைகளற்ற ஒரு வாழ்க்கை அல்ல, அதிகமான சுமைகளை சுமப்பதற்கான ஆற்றல் மிக்க ஒரு வாழ்க்கை. எனவே பாடுகள் பெருகிறது போல தேவனுடைய ஆறுதலும் பெருகிறது அப்போஸ்தலன் பவுல் சொல்கிறார். எனவே கிருபை என்பது எல்லா சுமைகளையும் சுமப்பதற்கு நம்மை ஆற்றல் படுத்துகிறது. அந்த நம்பிக்கையோடு நாம் செயல்படுவோம். கர்த்தர் நம்மோடு நம்மை நடத்துவார்.